வாலிப வயசில் நம்ம அதாவது என்ன சொல்லணும்னா, வாலிப வயசில் பாவம் செய்யாமல் எப்படி இருக்க? வாலிப வயசில் உன் சிருஷ்டிகரை நினைன்ட்டுருக்கு. சிருஷ்டிகர்னா உலகத்தை படைத்தவர். உலகத்தை படைத்தவரை நினைச்சு பாருன்ட்ருக்கு. எப்படி ஏசப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்க? எப்படி பரிசுத்தமாக வாழன்னு தெரியலையா? பாவம் செஞ்சிட்ருக்கேன், மறுபடி நான் பாவமே செஞ்சிட்ருக்கேன், எப்படி நான் இதை விட்டு மீண்டு வரேன்னு தெரியாமல் இருக்குங்களா? உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். என்ன பைபிள் வாசிச்சே இருங்க, ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நானும் இப்படி தான் வெளியில் வந்தேன். அடுத்து என்ன சொல்லணும்னா, முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் பரிசுத்தமாக வாழ வாழ உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. உலகப்பிரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஜீசஸை உங்களால் பார்க்க முடியும், பேச முடியும். இது எப்படின்னா, யார் பரிசுத்தமாக வாழுதாங்களோ, அதாவது பாவம் செய்யாமல் யார் வாழுதாங்களோ அவங்க கூட தான் ஏசப்பா பேசுவாங்க. ஏசப்பாவை நீங்கள் பார்க்க முடியும். சும்மா ஒன்று இந்த பக்கமாக இருக்கணும், இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கணும். அப்படிதான் நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளால். ஏசப்பா எப்போதுமே துதிச்சிட்டே இருங்க. அடுத்து என்ன சொல்லனா, அவ்வளோதான்.